Welcome back students, and I appreciate the students who did the homework and sent to me. Fine, நம்ம இன்னைக்கு continuation தான் பார்க்க போகிறோம் components of a computer. இந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் புக் எடுத்துக்கோங்க. சப்போஸ் யார்கிட்டயாவது புக்கு இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போய் புக் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பென்சில் வச்சு. The computer is the combination of hardware and software. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இல்லை மார்க் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு. Hardware is the physical component of a computer like motherboard, memory devices, monitor, keyboard, etc. While software is the set of programs or instruction. Both hardware and software together make the computer system to function. ஸோ ஹார்ட்வேர்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க போனால் ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ். இப்போ ஹார்ட்வேர்னால் எப்படி செய்வாங்க? அதை ஒன்று மெட்டல் இல்லை சிப்ஸு. ஸோ சிப்ஸ்னால் பேக்கரியில் கிடைக்கிற சிப்ஸ் இல்லைப்பா, இந்த மாதிரியான சிப்ஸ், எலக்ட்ரானிக் சிப்ஸ். சரிங்களா? இது எல்லாமே நம்ம தொட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஒரு சிடி ஆகட்டும், டிவிடி ஆகட்டும், இது எல்லாமே ஹார்ட்வேர் கீழே தான் வரும். கீபோர்டு, மவுஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ தொட்டு பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து ஹார்ட்வேர் டிவைஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர்னால் காற்றுக்கு ஆப்போசிட் கூட சொல்லலாம். காற்றை வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பட் உணரலாம். சாஃப்ட்வேரை வந்து என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகுதுன்றதை பார்க்க முடியும், பட் ஆனால் உணர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இதுக்கு. ஸோ ஹார்ட்வேர், இப்போ ஸ்டார்டிங்கில் இது மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா? ஹார்ட்வேர் இஸ் தி ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிள் மானிட்டர், கீபோர்டு, உங்களுக்கு என்ன தெரியுதோ ஒரு 3 டிவைஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு வந்து இந்த இடம் மட்டும் மார்க் பண்ணணும். ஹார்ட்வேர் இஸ் தி ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர், எக்ஸாம்பிள் போட்டு 2-3 எழுதிட்டு, while software is a set of programs or instructions. ஸோ அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னதை. நெக்ஸ்ட்டு படிக்கிறேன். Let us first have a look at the functional components of a computer. Every task given to a computer follows an input process output cycle, IPO cycle சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. Every task given to a computer follows an IPO cycle. இது வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. இதில் அதே தான் சொல்லியிருப்பாங்க ஒன்று பற்றியும். இட் நீட்ஸ் சர்டன் இன்புட், ப்ராசஸஸ் த இன்புட் அண்ட் ப்ரொடியூசஸ் த டிசைர்ட் அவுட்புட். த இன்புட் யூனிட் டேக்ஸ் த இன்புட், த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் டஸ் த ப்ராசஸிங் ஆஃப் தி டேட்டா. நான் சொன்ன பார்த்தீங்களா லாஸ்ட் கிளாஸ், இன்புட் வந்து நம்மக்கிட்ட இன்புட் வாங்கும், அதுக்கு என்ன ஆப்ரேஷன் நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து இந்த ப்ராசஸ் ஏரியாவில் CPU பண்ணும். நெக்ஸ்ட்டு பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு அவுட்புட்டை இந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸி தான். இதை அப்படியே சும்மா நீங்கள் ஓனாக கூட இங்கே எழுதிக்கலாம் ஒரு 2 லைனில். பட் இங்கே மார்க் பண்ண ஃப்ரேசஸ் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் டயக்ராம் வரைவீங்க. தென் அந்த டயக்ராம் வரைச்சிட்டு இதில் என்னென்ன இருக்கோ ஒரு பாக்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இன்புட் யூனிட்டில் ஸ்டார்டிங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். இன்புட் யூனிட்டு எந்த ஃபார்ம் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் இப்போ அதை மேபி டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். டெக்ஸ்ட்டுனா வார்த்தைகள். சரிங்களா? டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஃபார்மில் இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நம்மளால் கொடுக்க முடியுதுன்னா ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி அதுதான் இன்புட் யூனிட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மைக் யூஸ் பண்ணுறேன். மைக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், வாய்ஸை இன்புட்டாக கொடுக்குறேன். அது ப்ராசஸை இந்த வீடியோவில் மெர்ஜ் ஆகிடுது. ஸோ இந்த மைக்கே ஒரு இன்புட் யூனிட் தான். அதே மாதிரி நான் கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டு மூலிமா நான் கொடுக்குறேன் இன்புட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக எக்ஸாம்பிள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பெருசாக ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் தி மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் கீவேர்டு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா, அதுதான் முக்கியமான ஃப்ரேஸ். அதை அண்டர்லைன் கூட பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நெக்ஸ்ட் CPU is the major component which interprets and executes software instruction. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும். ஸோ CPU தான் என்ன பண்ணுது, கொடுக்குற சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 2 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ அந்த கால்குலேட் பண்ணு அப்படி ப்ளஸ்ன்னு சொல்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கம்ப்யூட்டர். ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த காம்போனண்ட்டு? இந்த CPU. இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் காம்போனன்ட்ஸ் சச் ஆஸ் மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்ஸ். இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த டயக்ராம் பார்த்தோன்னா
கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது சிபியூக்குள்ளே. ஸோ அதனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் ஈஸியாக எழுதிக்கலாம் நீங்கள். இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா ஆஸ் இன்புட், ப்ராசஸ் தி டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் ஆஸ் அவுட்புட். நான் ஆரம்பத்தில் அந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்த்துருப்போம் மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஹை லெவல் லாங்குவேஜ். பட் ஆனால் இன்றைக்குமே கூட அந்த மிஷின் லாங்குவேஜை தான் மாறுது நம்ம கொடுக்குற டேட்டாஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாட் எவர். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜிலேருந்து கோர் லெவலில் பார்த்தோன்னா அது பைனரி லெவலில் தான், பைனரி டேட்டாவாக தான் மாறுது. பைனரி டேட்டானா அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். பை சைக்கிள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பை சைக்கிள் என்னது 2 சக்கரம் இருக்கிறது தான் பை சைக்கிள். ட்ரை சைக்கிள்னால் 3 சக்கரம் இருக்குது. அப்போ பைனரினா 2 நம்பர் தான் அதில் யூஸ் பண்ணப்படும், ஒன்று 0 ஒன்று 1. ஸோ அந்த மாதிரி மாறி தான் என்ன ஆகுது, இட் கெட் ப்ராசஸ்டு இன் தி சிபியூ அண்ட் ப்ரொவைட் அஸ் த ரிசல்ட். இந்த சிபியூ ஹேஸ் 3 காம்போனன்ட்ஸ். ஸோ பேசிக்காக சிபியூ பற்றி சொல்லிவிட்டு, அதாவது இந்த பாக்ஸை பற்றி சொல்லிவிட்டு இதில் 3 காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சப்டிவிஷனை பற்றி பார்க்குறோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். தி ALU இஸ் a part of the CPU where various computing functions are performed on data. கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் கேல்குலேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம கீழே தான் போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு தி ALU performs arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and logical operations. ஏன்னா அது பேரே arithmetic and logic unit. The result of an operation is stored in internal memory of CPU. The logical operations of a ALU promote the decision making ability of a computer. ஸோ arithmetic வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன்ஸை பண்ணிவிட்டு அதை வந்து இன்டர்னல் மெமரியில் ரிசல்ட்டை வந்து பாஸ் பண்ணுது. லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கிங் அபிலிட்டியை பார்த்துக்கிட்டு அந்த ஏஎல்யூவில் இருக்கிறது அந்த எல்ன்ற விஷயம், லாஜிக் யூனிட்ன்றது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட். த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் CPU, memory and IO devices. Flow of data. The control unit controls the flow of data. இந்த டேட்டா பார்த்து நம்ம போட்ட பற்றியில் கண்டினியூஸ் லைன், அந்த டேட்டா பார்த்தியே யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ எல்லா பொறுப்பும் இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்புட் யூனிட். An output unit is any hardware component that conveys information to users in an understandable form. ஸோ உள்ள அது என்ன தான் வந்து பைனரியில் ஆப்ரேட் பண்ணாலும் பட் வெளியே கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி கொடுக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மாக தான் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் நம்ம எதில் பார்க்குறோம், அதுதான் அவுட்புட் யூனிட்னு சொல்லுவாங்க. மானிட்டரில் பார்க்குறீங்களா, அது ஒரு அவுட்புட் டிவைஸ். அதே மாதிரி பிரிண்டரில் நீங்கள் ஹார்ட் காப்பியாக பார்க்குறீங்களா, அது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸ்பீக்கரில் காதால் கேட்குறீங்களா, அது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சரிங்களா. Next, memory unit. The memory unit is of 2 types, which are primary memory and secondary memory. The primary memory is used to temporarily store the programs. Primary memory தான் இங்கே மெயின் மெமரி நம்ம பார்த்தோம் இந்த டயக்ராமில். மெயின் மெமரி நான் ஆல்ரெடி சொன்னால கேல்குலேஷன்ஸ் எல்லாம் சப்போஸ் பவர் கட் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன போயிடும் சொல்லிட்டு, ஏன்னா அது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறத யூஸ் பண்ணப்படுது. ஸோ டு டெம்பரரிலி ஸ்டோர் த ப்ரோக்ராம்ஸ் and data when the instructions are ready to execute. The secondary memory is used to store the data permanently. ஸோ நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது மெமரி யூனிட்டில் 2 இருக்குது, ப்ரைமரி, செகண்டரி. ப்ரைமரி வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. டெம்பரரிலி ஸ்டோர் தி ப்ரோக்ராம்ஸ். செகண்டரி மெமரி யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா பெர்மனெண்ட்லி. இந்த 2 ஃப்ரேசஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சிபியில் கூட ஃபுல்லாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இதை வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா ஆஸ் இன்புட். திருப்பி அதே தான், ப்ராசஸ் த டேட்டா அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட முடிச்சிடலாம். பட் இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா ஆஸ் இன்புட், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் ஓனாக கூட. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கே தெரியும், அந்த டயக்ராம் பார்த்தே எழுதிக்கலாம். த CPU has 3 components which are control unit, arithmetic and logic unit and memory unitன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா the primary memory is volatile. That is, the content is lost when the power supply is switched off. இப்போ நான் சொன்ன அதே பாயிண்ட், பவர் சப்ளை போயிடுச்சுன்னா கண்டென்ட்டு போயிடும், கண்டென்ட் வில் பி லாஸ்ட். தி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ மெயின் மெமரி. ரேம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மெயின் மெமரிக்கு எக்ஸாம்பிள். ரோம் வந்து செகண்டரி ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு, இந்த சிடி, டிவிடி இது எல்லாமே ரோமில் வரும்ப்பா. சரிங்களா. ரேம் பார்த்தோன்னா ஒரு சிப் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோங்களா பச்சை கலரில், அந்த மாதிரி சிப் மாதிரி இருக்கும். ஃபைன். இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டியது primary memory is volatile,
ஸோ அந்த volatile வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த volatileக்கு என்ன அர்த்தம்னா content will be lost if power supply is lost அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரேம்னு சொல்லிட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி மெமரி இஸ் நான் volatile. That is the content is available even after the power supply is switched off. பவர் சப்ளை இல்லைனாலும் அந்த கண்டென்ட் செகண்டரி மெமரியில் இருக்கிற கண்டென்ட்டு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி அப்படி கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதோட இந்த 5 மார்க்கு ஓவர்ப்பா. நெக்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் லைனாக உங்களுக்கு 5 மார்க்காக வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இது இன்புட் டிவைசஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ன்னு கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி 5 மார்க்கில். ஏதாவது ஒரு 5 இன்புட் டிவைசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் பார்த்தோன்னா ஒரு மானிட்டரு, ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸு, ஒரு சிபியு. சரிங்களா? இதில் சிபியுன்றது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ன்ற மாதிரி வந்துடுது. அது ஃபுல்லாக அது ப்ராசஸ்க்கான விஷயங்கள். அதில் நம்ம எதுவும் போய் பெருசாக பண்ண போகிறதில்ல. நம்ம கீபான் யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா மானிட்டரும் கீபோர்டு மவுஸ் தான். இதில் கீபோர்டும் மவுஸும் இன்புட் டிவைசஸ், மானிட்டரும் பிரிண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பிரிண்டரும் அவுட்புட் டிவைசஸ். சரிங்களா? இப்போ இதில் இன்புட் டிவைசஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 14 இன்புட் டிவைசஸ் பார்க்க போகிறோம். பட் உங்களுக்கு ஒரு 5 தெரிஞ்சிருந்தால் 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அது இல்லாமல் 2 மார்க்கில் இந்த 14லேருந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா அதையும் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் மட்டும் பார்த்துருவோம். சரி, கீபோர்டில் சொல்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. கீபோர்டு இஸ் தி மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ்டு டுடே. ஸோ கீபோர்டில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. வயர்டு, வயர்லெஸ், விர்ச்சுவல். வயர்டுனா வயர் யூஸ் பண்ணி நம்ம வெதர் யூஎஸ்பி ஆர் நார்மல் அந்த PS2 போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறது வயர்டு. நெக்ஸ்ட்டு வயர்லெஸ் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் சிக்னல்ஸ் மூலிமா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது வயர்லெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல்ன்றது நீங்கள் டேரெக்டாக மானிட்டர்லேயே பார்க்குற மாதிரி இருக்கும் கீபோர்டு. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா கீபோர்ட் இஸ் தி மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ்டு டுடே. இது ரொம்ப ஈஸியான பாயிண்ட், உங்களுக்கே தெரியும் இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு த இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கேரக்டர் கீஸ். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் கீபோர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லெட்டர்ஸு ஏபிசிடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது. நெக்ஸ்ட் நம்பர்ஸு 0 1 2 3 4 அந்த மாதிரி விஷயங்கள். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் இந்த சிம்பிள்ஸு, இந்த ப்ராக்கெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் சேர்ந்து தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கேரக்டர் கீஸ்ன்னு சொல்கிறாங்க. திஸ் கீபோர்ட் லேஅவுட் டிரைவ்ட் ஃப்ரம் தி கீபோர்ட் ஆர் ஒரிஜினல் டைப்ரைட்டர். ஸோ டைப்ரைட்டர் மிஷின்லேருந்து இது கொண்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 5 பாயிண்ட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கேரக்டர் கீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தி டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கிவன் ஆஸ் இன்புட் டு த கம்ப்யூட்டர் பை டைப்பிங் ஆன் த கீபோர்ட். கீபோர்ட்லேருந்து டைப் பண்ணுற மூலிமா நம்ம டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இது கண்டிப்பாக இருக்கணும் இந்த பாயிண்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் ஆல்ஃபபெட் அண்ட் நியூமரிக் கீஸ், இட் ஆல்சோ ஹேஸ் ஃபங்க்ஷன் கீஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் கீபோர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஃபங்க்ஷன் கீஸ்னே சொல்கிறாங்க. சரிங்களா? F ஃபார் ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் போதும் கீபோர்டு. நெக்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி மவுஸு. மவுஸ்லேயும் ஒயர்டு, ஒயர்லெஸ்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ மவுஸ் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் த கர்சர். இதுதான் கர்சர். நான் இது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கர்சர். மூவ்மெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த டிஸ்பிளே ஸ்க்ரீன். இது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி யூஸ்டு டு செலக்ட் ஐகான்ஸ், மெனூஸ், கமாண்ட் பட்டன்ஸ் ஆர் ஆக்டிவேட் சம்திங் ஆன் அ கம்ப்யூட்டர். இது செகண்ட் பாயிண்ட்டு. இந்த மவுஸ் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக். சிம்பிளாக நம்ம பண்ணுறது தான். மவுஸில் என்ன பண்ணுவோம், இப்படி மூவ் பண்ணுறோமா, அது கிளிக்னா லெஃப்ட் கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது டபுள் கிளிக்னா 2 தடவை கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு கிளிக்கு. கர்சர் வந்துடுச்சா இந்த இடத்துல, இன்சர்ஷன் பாயிண்ட், இன்சர்ஷன் பாயிண்ட் வந்துச்சா ஒரு கிளிக்கு. இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகுது. ரைட் கிளிக் பண்ணுறேன், மெனு மாதிரி வருது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப்பு. ட்ராக் அண்ட் ட்ராப்புனா உங்களுக்கு இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இந்த பார்ட்டி ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ அதை ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று மூடி வச்சுருந்தேன். அதை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லைனா பாருங்கள். அதுதான் ட்ராக் அண்ட் ட்ராப், இழுத்துட்டு வந்து விடுறது அப்படின்ற மாதிரி. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸு, 3D மவுஸு, ஆப்டிக்கல், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2-3 எழுதுனாங்களே போதும். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப ஸ்கிப் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே எழுதிருங்க. மேபி இதை 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு
ஸ்கேனர்ப்பா. ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன்டு த கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் டிவைஸ் ஒர்க்ஸ் லைக் அ ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இது ஒர்க் ஆகுது. இந்த ஜெராக்ஸ் மிஷின் என்ன பண்ணுவாங்க, உள்ள பேப்பர் வைப்பாங்களா, பேப்பர் வச்சுன்னே இன்னொரு பேப்பரில் காப்பி வரும். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உள்ளே நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஏதோ வைக்கிறீங்களா, அது உங்கள் மானிட்டரில் வரும். ஸோ அதுதான் ஸ்கேனரோட வேலை. ஸ்கேனர் கன்வெர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் இன்டு அ டிஜிட்டல் ஃபார்மேட் விச் கேன் பி மேனிபுலேட்டட் பை த கம்ப்யூட்டர். நீங்கள் இது எப்படி எழுதலாம், விச் கேன் பி வியூட் இன் த மானிட்டர் அப்படின்ற கூட எழுதலாம். ஜென்ரல் விஷயங்கள் நீங்களே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓனாக எழுதலாம் நீங்களே. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன்டு த கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இதில் வந்து ஃபோட்டோ வச்சுன்னா டேரெக்டாக மானிட்டரில் வரும். இதெல்லாம் உங்கள் ஓன் இங்கிலீஷில் நீங்கள் எழுத வேண்டியதான். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, அடுத்தது ட்ராக் பால் சொல்கிறாங்க, அப்புறம் ரெட்டினல் ஸ்கேனர் சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் ரெட்டினல் ஸ்கேனரையும் பார்த்துடலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் காமனாக இருக்கும். பயோமெட்ரிக் டெக்னாலஜி, பயோமெட்ரிக் டெக்னிக். ஸோ இந்த பயோமெட்ரிக்ன்ற வேர்டு, பயோமெட்ரிக் டெக்னாலஜின்ற வேர்டு காமனாக இருக்கும். இது வந்து தமிழில் உயிர் அளவியல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம உடம்பை யூஸ் பண்ணி, ஒரு உயிர் இருக்கிற உடம்பை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு சம்திங் ஸ்கேன் பண்ணுறாங்கனாலே அது பயோமெட்ரிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுற ஒரு டிவைஸ் அப்படின்ற மாதிரி. Fingerprint scanner is a fingerprint recognition device used for computer security equipped with the fingerprint recognition feature that uses biometric technology. Fingerprint reader or scanner is a very safe and convenient device for security instead of using passwords, which is vulnerable to fraud and is hard to remember. பாஸ்வேர்டெலாம் என்ன பண்ணுறது, சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க பாஸ்வேர்டை, இல்லைனா வந்து அது ஈஸியாக நம்ம மறக்கக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணுறதால நம்ம கைரேகை என்றைக்குமே மாறாது. ஸோ இதுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு. மெயினாக இங்கே யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள் பார்த்தோம்னா, ஃபிங்கர் பிரிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் டிவைஸ் எக்யூப்டு வித் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் ஃபீச்சர் தட் யூசஸ் பயோமெட்ரிக் டெக்னாலஜி. இந்த 3 வார்த்தைங்க கண்டிப்பாக இருக்கணும். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பாஸ்வேர்ட்ஸ் விச் இஸ் வல்னரபிள் டு, வல்னரபிள்னா இந்த பாதிக்கப்படக்கூடிய அப்படின்ற மாதிரி. ஈஸியாக இப்போ வல்னரபிள் டு சம் டிசீஸ்னால் ஈஸியாக பாதிக்கப்பட்டுருவாங்க. சில பேருக்கு ஃபீவர் டக்குன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான பர்டிகுலர் டிசீஸுக்கு அவங்க வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வல்னரபிள் டு ஃப்ராட் அண்ட் இஸ் ஹார்ட் டு ரிமெம்பர். அதனால் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெட்டினல் ஸ்கேனர். திஸ் பெர்ஃபார்ம்ஸ் a retinal scan with a biometric technique that uses unique patterns on a person's retinal blood vessels. ஸோ யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆன் அ பர்சன்ஸ் ரெட்டினல் பிளட் வெசல்ஸும் பயோமெட்ரிக் டெக்னிக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா பயோமெட்ரிக் டெக்னாலஜி இதுலேயும் வருது, இதுலேயும் பயோமெட்ரிக் டெக்னாலஜி ஆர் டெக்னிக் வருது. ஸோ ரெட்டினல் பிளட் வெசல்ஸ் அது வந்து கைரேகை இருக்குது. அப்போ இது ரெட்டினல் பிளட் வெசல்ஸ்னு இருக்குது. அப்போ பிளட் வெசல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுதான் ரெட்டினல் பிளட் வெசல்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கண்டிப்பாக வேறுபட்டு தான் இருக்கும். அதனால தான் இதை செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராக் பால். இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். மவுஸுக்கு பார்த்தீங்கன்னா பால் கீழே இருக்கும், ட்ராக் பாலுக்கு பால் மேலே இருக்கும். ரெண்டுமே வந்து இந்த பால் மூமெண்ட் வச்சு தான் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுது. ஐ மீன் மூமெண்ட்ஸை வச்சு தான் அது வந்து என்ன பண்ணுது, அந்த மூமெண்ட்ஸை இன்புட்ஸாக எடுத்து சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற வேலையை செய்யுது. ட்ராக் பால் இஸ் சிமிலர் டு த அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி வைல் த டிவைஸ் இட் செல்ஃப் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. அப்போ டிவைஸ் ஒரே இடத்துல தான் இருக்கும், பாலை மேலேருந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தி யூசர் ஸ்பின்ஸ் த பால் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ் டு நேவிகேட் த ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்ஸ். நேவிகேட்னா போகிறோம் பார்த்தீங்களா, ஸோ இங்கே போய் மாற்றுறது, இங்கே போய் ஏதாச்சும் மினிமைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நேவிகேட் பண்ணி பண்ணுறது தான். ஸ்க்ரீனில் நம்ம மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் நேவிகேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லைட் பென். லைட் பென் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் முதல்ல டச் ஸ்க்ரீன் ஃபோன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது கூட ஒரு பென் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த லைட் பென் மாதிரி தான். ஸோ அதை ஸ்க்ரீனில் எந்த இதில் கரெக்டாக டச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட்டு, the light pen contains a light sensitive element which detects the light from the screen. இதுதான் முக்கியமான ஃப்ரேஸ். இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கீபோர்டில் யூஸ் பண்ணுவோம் கிடையாது, மானிட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்களே எழுதிக்கலாம் ஓனா. நான் சொன்ன இந்த ஃப்ரேஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், OCRன்னு சொல்லுவாங்க. It is a device which detects characters printed on written on a paper with OCR. A user can scan a page from a book. The computer will recognize the characters in the page as letters and punctuation marks and stores. ஸோ இது மூலிமா இது என்ன ஸ்கேன் பண்ணி சொல்கிறாங்க, கேரக்டர்ஸையும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு புக் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அது வந்து மானிட்டரில் வந்துடும். அது என்ன பண்ணலாம், நீங்கள் எடிட் கூட பண்ணலான்னு சொல்கிறாங்க. எடிட்னா நடுவில் டைப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். நெக்ஸ்ட்டு பார்கோட் ஆர் QR கோட் ரீடர். பார்கோட் ரீடராக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பொருள்லையும் பார்கோட் ஒட்டியிருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா அதோட டீட்டெயில்ஸ் வந்துடும், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான வார்த்தை பார்கோடில் பொறுத்த வரைக்கும், பார்கோட் இஸ் அ பேட்டர்ன் பிரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திக்னஸ். அதான் நீங்கள் பார்கோடை பொறுத்த வரைக்கும், பார்கோட் ரீடர் பொறுத்த வரைக்கும். QR பொறுத்த வரைக்கும், QR code is the 2-dimension barcode and which can be read by a camera and processed to interpret image. இதுவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கடைகளில். பேடிஎம் பார்த்துருப்பீங்களா, பேடிஎம், ஃபோன்பே, இது எல்லாமே QR கோட் தான். இந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும், 2-dimensional barcode. இது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனில் பேடிஎம்லேயோ சரி, இல்லை ஜிபேயில் இல்லை ஃபோன்பேயில் கேமரா மூலியமாக தான் என்ன பண்ணுவோம், அப்படி வச்சு காட்டுவோம். அது என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுற மாதிரி காட்டி அவங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நெக்ஸ்ட் போய்டும், நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மைக் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் ஆஸ் அ வாய்ஸ் இன்புட் டிவைஸ். இது ஒரு பாயிண்ட்டு. இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ் டேட்டா அண்ட் சென்ட் இட் டு த கம்ப்யூட்டர். இதில் இன்னொரு முக்கியமான ஃப்ரேஸ் பார்த்தா இதுதான், ஸ்பீச் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா. It captures images or videos directly in the digital form. It uses a CCD, charge coupled device, electronic chip. It uses a CCD chip அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த முக்கியமான ஃப்ரேஸ் இதில். It converts light rays into digital format. இதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டச் ஸ்க்ரீனு. A touch screen is a display device that allows the user to interact with the computer by using the finger. ஸோ டச் பண்ணுறதே நம்ம கை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதே ஒரு பாயிண்ட்டாக அவங்க வச்சுட்டாங்க. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மவுஸுக்கு கீபோர்டுக்கும் ஆல்டர்னேட்டிவாக வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே டிக்கெட்டிங் மிஷின் ஒன்று இருக்கும். அது என்னது, அது பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா கயாஸ்க்குன்னு சொல்லுவாங்க அந்த டிவைஸ் பேர். அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் தான். அதுக்கு கீபோர்டு மவுஸில் எதுவுமே தேவையில்லை. we can directly use our finger to interact with the computer. இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இன்ஃபர்மேஷன் கயாஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஃபைன், இதில் அந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும் போதும். அதுக்கு இது வந்து மவுஸுக்கு கீபோர்டுக்கும் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, போதும். இல்லைனா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டிக்கெட்டிங் மிஷின், அதையே கூட நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதலாம். A keyer is a device for signaling by hand by way of pressing one or more switches. ஈஸியாக உங்களுக்கே புரியும், அந்த பிக்சர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸிங் ஸ்விட்சஸ் மூலிமா we can give input to a computer அப்படின்ற மாதிரி. ஃபைன், நெக்ஸ்ட்டு அவுட்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸில் டாப்பில் இருக்கிறது பார்த்தோன்னா மானிட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம மானிட்டர் வரைக்கும் பார்த்துடலாம், பிகாஸ் மானிட்டர் அண்ட் பிளாட்டர் கூட பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பிரிண்டர் வந்து பிரிண்டர் இட் செல்ஃப் இஸ் அ 5 மார்க். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மானிட்டர். மானிட்டர் இஸ் தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன். ஒரு பாயிண்ட்டு. இட் லுக்ஸ் லைக் அ டிவி. ரெண்டாவது பாயிண்ட்டு. பிக்சர்ஸ் ஆன் அ மானிட்டர் ஆர் ஃபார்ம்டு வித் பிக்சர் எலிமெண்ட்ஸ் கால்டு பிக்சல்ஸ். மூணாவது பாயிண்ட். பிக்சல், இந்த மெகா பிக்சல்லாம் கேள்விப்பட்டீங்க. 13 மெகா பிக்சல் கேமரா, 64 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பிக்சல்னு என்ன பார்த்தோன்னா பிக்சர் எலிமெண்ட்டு தான் ஷார்ட் பண்ணி பிக்சல்னு சொல்கிறோம். இது தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் டேரெக்டாக இங்கே வந்துடலாம். There are many types of monitor available such as CRT, LCD and LED. CRTனா பழைய மானிட்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டிவி மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும் அதே சமயம். நெக்ஸ்ட்டு LCD, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ அது வந்து லிக்விட் மாதிரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே லிக்விட் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக அது உள்ளே இருக்குது தான் லிக்விட், சரிங்களா? ஸோ இது பார்த்தோன்னா ஒரு LCD ஸ்க்ரீனை வந்து
இந்த வீடியோ போட்டவர் வந்து ஒரு லேயராக பிரித்து காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அது உள்ள பார்த்தோன்னா ஒரு சின்ன லிக்விட் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்றது. உள்ள ஒரு சின்ன அளவில் லிக்விட் இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம எல்இடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிக்சல் பேஸில் யூஸ் ஆகிறது லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ இது ஒரு பாயிண்ட், இதோட போதும். நெக்ஸ்ட்டு பிளாட்டர். ஸோ பிரிண்டரே வந்து பெரிய லெவலில் இருந்தால் அது பிளாட்டர். பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ் தட் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் கிராஃபிக்கல் அவுட்புட் ஆன் பேப்பர்ஸ். இட் யூஸஸ் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென்ஸ் டு ட்ரா பிக்சர்ஸ். ஸோ இதுதான் வந்து பிளாட்டர்ன்றதுப்பா. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ் கூட இருக்கும் மிஷினு. இந்த பேனர்ஸ்லாம் பெருசு பெருசாக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா பிளாட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ வீட்டு யூஸுக்கெல்லாம் இது வராது, கடை இல்லை கம்பெனி யூஸுக்கெல்லாம் தான் இது வரும். அடுத்து பிரிண்டர்ஸு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.